ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 24, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 10. இன்றைய நிகழ்ச்சியில் புனித எதல்ரெடா, புனித பேதா, புனித ஜான் தாமஸின், புனித பொனிபாஸ் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் புனித எதல்ரெடா என்னும் புனிதையை பற்றி பார்க்கலாம். இவள் தன் பெற்றோரின் ஆசையை திருப்தி செய்யும்படி ஓர் இளவரசனை மணமுடித்தாள். இவர்கள் விரத்தர்களாக வாழ்ந்து வந்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு பின் கணவர் இறந்தார். இவள் உடனே ஒரு தீவுக்கு சென்று 5 ஆண்டுகளாக மறைந்த வாழ்வு நடத்தி நேரத்தை ஜெப தியானத்தில் செலவழித்தாள். இவளது கீர்த்தி எங்கும் பரவியது. இதை அறிந்த வல்லமை உள்ள அரசர் ஒருவர் தம்மை மனம் முடிக்கும்படி இவளை வற்புறுத்தி இவளது சம்மதத்தை பெற்றுவிட்டார். 2ஆம் முறையாக மணமுடித்தும் இவள் மனைவி போல் வாழவில்லை, சகோதரி போல் வாழ்ந்தாள். பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் நேரத்தை செலவழித்தாள். 12 ஆண்டுகளாக இவ்விதமாக வாழ்ந்தாள். புனித வில்பிரட் இவளை சந்தித்து இவள் துறவியாக வேண்டும் என்று ஆலோசனை கூறியதை இவளது கணவரும் ஏற்றுக்கொண்டார். இவள் ஒரு மடத்திற்கு சென்று துறவியாகி தலைவிக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வந்தாள். அதன்பின் இவள் ஒரு மடத்தை நிறுவி ஏனைய கன்னியர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தாள். வேதனை என்றால் இவளுக்கு ஆனந்தம். கடைசி நோயின் போது இவள் சொல்ல முடியாத அளவு வேதனைப்பட்டாள். வேதனைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். இவள் 679 இறைவனடி சேர்ந்தாள். அடுத்து நாம் புனித பேதா என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 673 முதல் 735 வரை வாழ்ந்தார். இவர் 7 வயதில் புனித ஆசீர்வாதப்பரின் சபையில் சேர்ந்து 55 ஆண்டுகளை அங்கு செலவழித்தார். எழுதுவதிலும் ஜெபிப்பதிலும் படிப்பதிலும் போதிப்பதிலும் தம் வாழ்நாளை செலவழித்தார். மடத்தின் ஒழுங்குகளை நுணுக்கமாக அனுசரித்தார். வேதாகமத்தை படித்து ஆராய்ந்தார். கோவிலில் திரு பாடல்களை பாட சந்நியாசிகளுக்கு கற்பித்தார். இவர் பக்திமான், அறிஞர், சாந்த குணம் உள்ளவர். எனவே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இவரிடம் கல்வி கற்க சென்றார்கள். ஜெபிக்கும் போது சில சமயங்களில் கண்ணீர் வடிப்பார். அநேக மணி நேரத்தை ஜெபத்தில் செலவழித்தார். வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் நோயால் தொல்லைப்பட்டார். எனினும் ஜெபித்தார், உழைத்தார். 735 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித ஜான் தாமஸின் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 650 முதல் 753 வரை வாழ்ந்தார். இவர் ஒரு மறை வல்லுனர். அரேபியா நாட்டில் தமாஸ்கஸ் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தது. தாமஸின் தந்தை ஆழமான விசுவாசம் உள்ள கிறிஸ்தவராயினும் அரச கருவூலத்தின் பொறுப்பாளராக பணிபுரிந்தார். இவருடைய திறமையால் ஏராளமான கிறிஸ்தவ அடிமைகளை மீட்க முடிந்தது. அப்படி 699 மீட்கப்பட்டவருள் ஒருவர் சிசிலியா நகரை சேர்ந்த துறவி ஆவார். கோஸ்மாஸ் என்ற பெயருடைய இவர்
மிகவும் அறிவு கூர்மை வாய்ந்தவர். இவர்தான் தாமசியனுக்கு ஆசிரியராக அமைந்தார். மறையியல் உட்பட எல்லா விதமான கல்வியையும் திறம்பட கற்றுக் கொடுத்தார். கோஸ்மாஸ் என்பவர் கணிதத்தில் பித்தாகோரசுக்கு நிகராகவும், ஜியோமெட்ரியில் யூக்ளிட் என்ற தத்துவ ஞானிக்கு நிகராகவும் திகழ்ந்தார். இப்படிப்புகளின் இறுதியில் காலிபின் அரச அவையில் தாமஸின் பொறுப்புள்ள பணியாற்றி வந்தார். இச்சூழலில் கொன்ஸ்டாண்டைன் அரசன் 3ஆம் லியோ திருவுருவ வணக்கத்தை தடை செய்தான். திருவுருவ வணக்கம் காலங்காலமாக திருச்சபையில் இருப்பதையும் இதில் தவறு எதுவும் இல்லை என்றும் தாமஸின் சுட்டிக்காட்டி வன்மையாக சாடினார். எனவே அரசன் சினமுற்றான். அதனால் தாமஸின் அரச அவை பொறுப்பிலிருந்து விலகி எருசலேமுக்கு அருகில் இருந்த புகழ்பெற்ற புனித சேபாஸ் என்ற துறவியிடம் சென்று அவரின் சீடரானார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருத்துவ பணியாற்றும் போது இவரது வியத்தகு போதிக்கும் திறமையும் மறை சம்பந்தமான நூல்கள் எழுதிய முறையும் அனைவருடைய மதிப்பையும் ஈர்த்தன. கிரேக்க மறை தந்தையர்களின் வரிசையில் கடைசியாக இவர் இடம் பிடித்து விட்டார். ஞானத்தின் ஊற்று என்ற இவருடைய நூல் இதற்கு முந்தைய திருச்சபையின் பாரம்பரிய மறையியலின் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்து வந்தவர்களிடையே நிலவிய கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக மதிக்கப்பட்டது. இந்நூல் மறையியல் தொகுப்பு என்று போற்ற பெற்று வந்தது. திருவழிபாட்டு பாடல்களுக்கும் இவர் மிகுந்த சிறப்பிடம் கொடுத்தார். அனைத்திற்கும் மேலாக திவ்ய நற்கருணையை பற்றி தெளிவான கருத்துக்களை கொடுத்துள்ளார். மனிதாவதாரம் என்பது குறித்த இவரது நூல் அனைவரின் கவனத்தையும் ஆழமாக ஈர்த்துள்ளது. மரியன்னை விண்ணகம் எடுத்துக்கொண்டது பற்றி இவர் எழுதியவையும் மிக புகழ் வாய்ந்தவை. இந்த மறைபொருளுக்கு என்ன பெயரிடலாம்? சாவு என அழைப்போமா? இல்லை. ஏனெனில் மனித அவதாரம் எடுத்த இறைவன் ஒரு கன்னியிடமிருந்து தோன்றினார். எனவே தம் தாய் இவ்வுலகை விட்டு பிரியும் போது அவரது உடலை அழியாது காத்து கொண்டார். மேலும் உடல்கள் அனைத்தும் உயிர்த்தெழும் இறுதி நாள் வரை காத்திராமல் இறைவன் அவரை உடனே விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்றார். அங்கு அவரை பெருமைப்படுத்த திருவுளங்கொண்டார். எனவே ஓ கன்னி தாயே, பாவ மாசற்ற மிகவும் தூய்மையான உமது உடல் மண்ணிற்குள் புதைக்கப்பட்ட நிலை இல்லாமல் வானக அரசு உரிமைக்கு உமது மகனின் விருப்பத்தினால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றீர். உண்மையில் நீரே அரசி, நீரே இறைவனின் தாய் என்று எழுதியிருந்தார். இவர் 753 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித பொலிபாஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். வின்பிரட் என்பது இவரது திருமுழுக்கு பெயர். இவர் 673 முதல் 755 வரை வாழ்ந்தார். இங்கிலாந்தில் டெவன்ஷயரில் இவர் பிறந்தார். இவருக்கு 5 வயதாகும் போது சில துறவிகள் இவரது குடும்பத்தினரை வந்து சந்தித்தனர். அவ்வேளையில் அவர்களை போல் தானும் துறவி ஆக வேண்டும் என்ற ஆசை இவருக்கு ஏற்பட்டது. 7 வயதில் அருகில் இருந்த ஆசீர்வாதப்பர் மடத்தில் சேர்ந்து கல்வி கற்றார். தமது படிப்பை முடித்தபின் அதே பள்ளியில் ஆசிரியரானார். அங்கு கற்றுக் கொடுத்த போதுதான் முதலாக
லத்தீன் இலக்கணத்தை ஆங்கிலேயருக்கென தயாரித்தார். 30 வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஜெர்மனி நாட்டில் மறைபரப்பு பணிக்கு இறைவன் தம்மை அழைப்பதாக உணர்ந்தார். 716 அங்கு சென்றார். ஆனால் சூழ்நிலை உகந்ததாக இல்லை என உணர்ந்து சில மாதங்களுக்கு பின் தாயகம் திரும்பினார். ரோமை சென்று திருச்சபையில் 715 முதல் 731 வரை 89வது திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் கிரகோரியாரை சந்தித்து உரையாடினார். திருத்தந்தை புனித 2ஆம் கிரகோரியார் தான் வின்பிரட் என்ற இவரது பெயரை பொலிபாஸ் என்று மாற்றினார். ஜெர்மனியில் கெஸ் என்ற பகுதிக்கு சிலர் சென்று சேர்ந்தனர். இவர் அங்கு சென்றடைந்த நேரத்தில் கொடிய தலைவன் ராட்போர்டு இறந்தான். அவனுக்கு அடுத்து வந்த தலைவன் இவரிடம் அன்பு காட்டினான். புனித வில்லிபிராட் தலைமையில் 3 ஆண்டுகள் பிரீஸ்லாந்தில் கடுமையாக உழைத்து இவர் மறைபரப்பு பணிபுரிந்தார். இவ்வேளையில் இவருக்கு ஆயர் பதவி வந்தபோது அதை உதறிவிட்டார். ஆயினும் 722 இவர் ரோமைக்கு செல்ல கட்டளை இடப்பட்டது. ரோமைக்கு சென்ற இவருக்கு ஆயர் பதவி அளிக்கப்பட்டது. ஜெர்மனி முழுவதிலும் மறைபரப்பு பணியின் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அரசன் சார்லஸ் மார்டலுக்கு திருத்தந்தை புனித 2ஆம் கிரகோரியார் கொடுத்தனுப்பிய பரிந்துரை கடிதம் பொலிபாஸின் மறைபரப்பு பணிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. எனவே ஜெர்மனியில் எஞ்சியிருந்த அஞ்ஞான கொள்கைகளையும் நடைமுறைகளையும் பூண்டோடு அழிக்க இவருக்கு துணிச்சல் ஏற்பட்டது. ஒரு முறை இவர் ஒரு நாளை குறிப்பிட்டு மக்கள் எல்லோரும் தெய்வமாக வழிபட்ட பெரிய புனித மரத்திற்கு முன்னால் வந்து கூடும்படி அறிக்கை அனுப்பினார். அன்று மக்களின் முன்பாக இவர் ஒரு கோடாரியினால் அடிமரத்தை வெட்டினார். மக்கள் எல்லாரும் இதை பார்த்து பேராபத்தும் கடவுளின் சினமும் வரப்போகிறது என்று கதிகலங்கி இருந்த வேளையில் அந்த ஓக் மரம் விழுந்து 4 துண்டுகளாக பிளந்தது. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போகவே அவர்கள் நம்பிய தெய்வங்கள் பயனற்றவை என்ற முடிவுக்கு வந்தனர். இதன் பின்னர் புனித பொலிபாஸுக்கு அப்பகுதியில் மறைபரப்பு பணி மிக எளிதானது. அங்கிருந்து துருஞ்சியா பகுதிக்கு மறைபரப்பு பணிக்கு சென்றார். இப்பகுதியில் அங்குமிங்கும் கிறிஸ்தவர்களும் குருக்களும் சிலர் தென்பட்டனர். குருக்கள் உதவி செய்வதற்கு பதிலாக தொல்லை கொடுக்கவே முனைந்தனர். 741 அரசன் சார்லஸ் மார்டலுக்கு பின் அவரின் மகன்கள் பெப்பின் சார்ல்மென் ஆட்சிக்கு வந்த நேரம் மேலும் பல சலுகைகளை பொலிபாஸ் பெற்றுக் கொண்டார். இச்சூழலில் 2 ஆயர் பேரவைகள் கூட்டப்பட்டன. பல திருச்சபையில் மலிந்து கிடந்த பலதரப்பட்ட ஊழல்கள் களையப்பட்டன. திருச்சபையில் புதிய இரத்தம் பாய்ச்சப்பட்டது. இதற்கு பின் மெயின்ஸ் நகரை தலைநகராக கொண்டு அவர் கர்தினாலின் அதிகாரங்களுடன் பணியில் ஈடுபட்டார். திருச்சபையில் 741 முதல் 752 வரை 91வது திருத்தந்தையாக இருந்த புனித சக்கரிதான் இதற்கு காரணமாயிருந்தார். இந்நிலையில் பொலிபாஸுக்கு மிகவும் கை கொடுத்து உதவிய அரசன் சார்ல்மென் மரணமடைந்தார். மனமுடைந்த பொலிபாஸ் துறவு மடம் போகவும் தனிமையை நாடவும் விரும்பினார். ஆனால் அப்போது
பெப்பின் அரசர் இரு நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து பொனிபாசுக்கு பெரிதும் உதவினார். ஆயர் பொனிபாஸ் வயது முதிர்ந்த நிலையை உணர்ந்தார். தம் உடன் ஊழியராக இருந்த லல் என்பவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். பின்னர் முதலாக தம் கையால் திருமுழுக்கு பெற்ற பிரீஸ்லாந்து நாட்டினரிடையே சென்று பணியாற்றினார். காரணம், ஆயரில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் விசுவாசத்தில் வழுக்கல் பாதையில் சென்றனர். ஆயர் பொனிபாசுக்கு அப்போது வயது 73. பிரீஸ்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் இன்னும் இருள் மண்டி கிடந்தது. அங்கு அவர் சென்றதால் ஏராளமானோர் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றனர். இவர்களுக்கு ஈஸ்டர் விழாவுக்கு மறு ஞாயிறன்று உறுதி பூசுதல் கொடுக்க டொக்கும் என்ற இடத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். புதிய கிறிஸ்தவர்களின் வருகைக்காக தம் குடிசையில் காத்து கொண்டிருந்த வேளையில் முரடர்களின் கூட்டம் புலி பாய்ச்சலில் குடிசைக்குள் புகுந்தது. பொனிபாசின் உடன் பணியாளர்கள் ஆயரை காப்பாற்ற முயன்றனர். பொனிபாஸ் அவர்களிடம் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்லி அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் போது முதல் அடி ஆயர் பொனிபாஸ் மேல் விழுந்ததும் ஆயரின் உயிர் பிரிந்தது. மற்றவர்களும் கொல்லப்பட்டனர். ஆயர் புனித பொனிபாஸ் 755 இறைவனடி சேர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 24, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 10 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.